ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SelVlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதமலை விலாக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னோடய காரில் வந்துட்டு மருதமலைக்கு நானும் என்னோடய ஒய்ஃபும் போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம கோயம்புத்தூரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மருதமலை மட்டும் இல்லை, நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரூட்டு போக போகிறோம் அப்படின்னா, சலிவன் ஸ்ட்ரீட் வழியாக காந்தி பார்க் போய் காந்தி பார்க்கிலேருந்து அப்படியே நம்ம தடாகம் ரோடு பிடிச்சி தடாகம் ரோடு வழியாக அக்ரி யூனிவர்சிட்டி பிடிச்சி அக்ரி யூனிவர்சிட்டி வழியாக வடவெளியிலேருந்து மருதமலை அப்படி தான் போக போகிறோம். இந்த என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவலிங் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதமலைக்கு அடிவாரம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் மலை ஏறுறது கொஞ்சம் போடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். மருதமலை ஹில் ரைடு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக கார் ஓட்டி பழகிறவங்கெல்லாம் ஹில் ரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி மருதமலை ரைடு போய் பழகலாம். மருதமலை ரைடு போய் பழகிறதுல வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டு நல்லா கொஞ்சம் டெப்த்தான ஹைட்டு தான். ஸோ ரிவர்ஸ் வர்றது, இந்த கிளச் விடாமல் கரெக்டாக பிரேக்கில் வண்டி மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பழகலாம். கார் புதுசாக ஓட்டி பழகிறவங்க ப்ளைன்ஸில் நல்லா பழகிட்டு ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏற்ற போகிறாங்க அப்படின்னா, ஹில்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் மருதமலைக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா நல்லா பழகிடலாம். ஏன்னா இதில் டவுனும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், அப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மேலே ஏற்றி இறக்குறதும் கீழே இறங்குறதுமே கொஞ்சம் பிரேக்கிங் எல்லாமே நல்லா பழகிக்கலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது மருதமலை போகிறதுல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மருதமலைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கீழே நம்ம ராஜகோபுரத்துக்கு நேராக நின்று விலாக் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லவுட்டில் இருந்து அப்படியே நான் கலரான இமேஜுக்கு வந்துட்டு வரேன். இதில் வந்து ஒரு வைடு வியூவும் காட்டுவேன், நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு படியேற ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 360 வியூ பார்த்தீங்க. 360 வியூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கிளைமேட் வெதரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிளியர் ஸ்கை இருக்குது. நம்ம மருதமலை அப்படியே கோயில் நம்ம அழகாக இருக்குது. ராஜகோபுரம் நம்ம மருதாச்சலம் பூர்த்தியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க வரேன். நான் வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக மருதமலைக்கு வந்துடுவேன். வராமல் இருந்ததே கிடையாது. இந்த கொரோனா பீரியட்னால வராமல் இருந்தேன். இப்போ தான் வந்துட்டு இனி இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி வீக்லி கண்டிப்பாக வந்துட்டு மருதமலைக்கு போவேன். மருதமலை பற்றி எல்லா அப்டேட்ஸும் நான் வரதெல்லாம் இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். படியேற ஆரம்பித்தாச்சு. படியேறினதுமே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சானிடைசர் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணலை. சானிடைசர் கையில் தடவிட்டு அங்கே ஒரு நோட் புக் வச்சுருந்தாங்க. நேம் எழுதணுமான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு மேலே போய் சாமி பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேராக படியேறி வந்ததுமே ஃபஸ்ட்டு மூலவர் சன்னிதானத்துக்கு தான் போகிற மாதிரி ரூட் வச்சுருக்காங்க. மூலவர் சன்னிதானம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 முக விநாயகரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நம்ம மருதாச்சல மூர்த்தியை பார்க்கறக்கு அப்படியே நேராக அவரோட சன்னிதானத்துக்கு போயிடலாம். மருதமலை கோயிலில் வந்து எனக்கு இந்த பிடிச்ச விநாயகர் வந்து இந்த விநாயகர் தான். ஏன்னா இந்த விநாயகருக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழைய மரம், சூப்பராக நல்லா பெருசாக இருக்கும் இந்த மரம். இந்த மரத்துக்கிட்ட இருந்து இந்த வியூவில் அப்படியே நம்ம ராஜகோபுரத்தை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க கீழே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலை ஃபுல்லாக சுற்றி நம்ம அந்த கப்பி கேட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக நடந்து வரப்போகிறேன். அதோடய ஃபுல் வியூ வந்துட்டு இப்போ ஃபுல் வீடியோ வந்துட்டு இருக்கும். நீங்கள் பாருங்கள் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் மூலவர் நேரத்துலேருந்து வெளியே வந்ததுமே லெஃப்ட் சைடில் படிக்கட்டு கீழே இறங்கும். அந்த வழியாக போனோன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி நாங்கள்லாம் போகல, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுனால அப்படியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் மருதமலைக்கு வரும்போது பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு போய் அந்த ஏரியாவும் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கோவிலில் கூட்டம் இல்லை. இந்த கொரோனா பாதிப்புனால மக்கள் ஒன்று கூடாமல் இருக்கணுங்கிறதுனால கோயிலுக்கு அதிகமாக யாருமே வரல. அதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இந்த விலாக் பண்ணுற டைமில் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக இருந்தது. நிறைய இடம் கவர் ஆச்சு. இல்லைன்னா நார்மலாக நல்ல கூட்டம் இருக்கும். நீங்கள் தைப்பூசத்து டைம்லலாம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா நார்மலாக வீக்கெண்டில் ஃப்ரைடே ஈவினிங் இல்லைன்னா சாட்டர்டே அந்த மாதிரி டைமில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்றது.
நல்லபடியாக தரிசனமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்ததும் கோயில் அப்போ தான் லைட்டெல்லாம் ஆன் பண்ணாங்க. அழகாக இருந்தது கோபுரம். சரி, அதான் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 360 வியூ உங்களுக்காக மறுபடியும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க அதிகம் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. எல்லோரும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.